இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வந்து ஜாதிப்புக்கிட்ட தாங்க. ஏன்னா ரொம்ப வாசமாக இருந்துச்சு. அதனால் போய் சின்ன கிளிப் எடுத்துகிட்டு கத்திரிக்காவை பறிக்க போகிறோம். எப்பயும் போல் கையில் பறிக்கலான்னு சொல்லிட்டு சாகசம் பண்ணால் வரமாட்டேன்ருச்சு. சரின்னு சொல்லிட்டு கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கத்திரிக்காயை என் பையன்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்குள்ளே போதும் ஆகி போயிடுது. குட்டியை பார்த்தாலே வந்து ஏதோ குட்டியை ஏதோ விளாட்ற பொருள்னு நினச்சி பிச்சு எடுத்துகிட்டு போயிடுறான். ஸோ இப்படி பாதுகாத்து இந்த ஒருத்தையை வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணி வச்சு கூடவே வந்து தம்பட்டை அவரையும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக என்கிட்ட இந்த விதை இருக்குதுங்க. ஒரு அந்த சீசனில் போட்டோம்னா ஒரு 3-4 செடி வரும். ஒரு பொரியல் பண்ணுற அளவுக்கு நான் காய் அறுவடை எடுத்திருக்கேன் போன வருஷமெல்லாம். ஸோ இந்த வருஷம் இதுதான் ஃபஸ்ட்டு அறுவடை. ஒரு 3 காய் வந்து பெருசாக இருக்கேன்னு பார்த்தோம்னா அது எல்லாமே பிஞ்சு தான், ரொம்ப பிஞ்சு. இன்னும் கூட ஒரு 2-3 நாள் விட்டு பறிக்கலாம். பட் எனக்கு சாம்பாருக்கு வேணும்னு சொல்லிட்டு அறுவடை பண்ணிட்டேன். அடுத்து வர காயை வந்து விதைக்கி விட்டுருவேன். காய் எனக்கு ஏனும் ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். இல்லை நான் வந்து புளிச்சக்கீரை விதையை வந்து இப்படி எடுத்து வைக்காமல் விட்டதுனால அந்த செடி போயிடுச்சு. அதே மாதிரி முள்ளங்கி ஒரு 6-7 செடி இருக்குது. இதை வந்து அறுவடை பண்ணலாமா இல்லை விதைக்கி விட்டுலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?